பதிகம் ஆழமாக பார்த்தா அடுத்த பதிகம் வேகமாக போயிடும். விடையேறி உடலிடையில் பொடி பூச வல்லார். பாருங்க, வல்லார் திருநீர் எல்லாரும் பூசலாம். திருநீரை பூசிக்கிட்டு குருவாக எல்லாரும் வர முடியாது. எல்லாரும் யாராக வர முடியாது? குருவாக வர முடியாது. எல்லாருக்கும் குருவாக வரணும், அதுதான் முக்கியம். யார் வேணாலும் குருவாக வரலாம். எல்லாருக்கும் குருவாக யார் மட்டும்தான் வர முடியும். அதனால தான் வல்லார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. வல்லார் கைதர வல்ல கடவுள் போற்றி. கடவுள்னார் பாருங்க, கடவுள் போற்றி. உமையோடு ஒரு பாகன் அடல். அடல்னா போர். அடலிடையில் சிலை தாங்கி எய்த. முப்புறம் எரித்தது. என்ன மலம் போச்சுது? 3 மலம் போனதை முதல் மந்திரத்திலே கொண்டு வந்துட்டார். எய்த அம்மான் அடியார் மேல். அழகான வரி. சிவபெருமானுடைய அடியார் மேல் நடலை வினைத்தொகை தீர்த்து உகந்தான் இடம் நாரையூர் தானே. நடலைனா துன்பம். நடலை வாழ்வு கொண்டு என் செய்வீர் திருமுறையில் வருது. அதாவது நாவுக்கரசர் சொல்றாரு, நடலைனா துன்பம். துன்பம் தருகின்ற வினையை அடியார்களிடத்திலிருந்து நீக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி, வினையை ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, நம்முடைய ஆணவம் போறதுக்கு 2 கூட்டப்படுகிறது. வினையும் மாயையும் கூட்டப்படுகிறது. இதில் அனுபவிக்கப்படுகிறது வினை தான். வினையை அனுபவிக்கும் போதுதான் மாயையை பயன்படுத்துகிறோம். முதன்மை எதற்கு தான்? வினைக்கு தான். வினை போனால் எல்லாமே போயிடும். அதனால தான் எதற்கு முதன்மை? வினைக்கு முதன்மை. இவரும் அதே தான், வினை தான் சொல்கிறார். சாமிகிட்ட நீங்கள் சிம்பிளாக வேண்டது எப்படின்னா, சாமி நம்ம வினையை என்ன செய்யுங்க, நீக்குங்க. முந்தை வினை முழுதும். திருவாசகம் பாடினதுக்கு ஒரு ரீசன் தான் சொன்னார், என்னுடைய வினை போகிறதுக்கு பாடுறேன்ட்டேன். முந்தை வினைன்னு ஏன் சொன்னார்னா, நான் ஆகாமியும் செய்ய போகிறதில்ல, பிராரத்தத்தை நீங்கள் விட போகிறதில்ல. எதுக்கு கொடுப்பீங்க? உடம்புக்கு கொடுப்பீங்க. சஞ்சிதத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக நான் பாடுறேங்கிறார். யாரு? மாணிக்க வாசகரே நான் பாடி தான் சஞ்சிதத்தை முடிக்கணுங்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் தீக்கை வாங்க நினைக்க எல்லாம் முடிவுக்கு வந்தது, அடுத்து ஜீவன் முக்தனாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நீங்கள் வேணால் என் பேரை பத்திரிக்கையில் போடும்போது ஜீவன் முக்தன்னு போடுங்கன்னு சொல்கிற லெவலுக்கு யார் வந்தாச்சு? நீங்கள் எல்லாருமே வந்தாச்சு. புரியுதா? என்னையும் சேர்த்து தான். கடலிடை வெங்கடு. நான் 4 ஆண்டுகளுக்கு மேலாச்சு கரூர் ஈரோட்டில். வாயால் நான் என்னுடைய தீக்கை பற்றி பேசினதே கிடையாது. கடலுடை வெங்கடு நஞ்சுண்ட கடவுள் விடையேறி உடலிடையில் பொடி பூச வல்லான் உமையோர் ஒரு பாகன் அடலிடை. எல்லாம் படிச்சுட்டோம். நடலை வினைத்தொகை தீர்த்து உகந்தான். பாருங்க என்ன அழகான வார்த்தை. தீர்த்து எவ்வளோ பெரிய வார்த்தை. வினையை நீக்கிறதுல யாருக்கு சந்தோஷம்? சந்தோஷம். இப்போ டாக்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நோயை நீக்கிட்டு என்னமோ அவங்க நோய் நீங்கின மாதிரி சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் சார், பரவாயில்ல அப்படி சொல்லி சொல்லுவாங்க. நான் எனக்கே ஆப்ரேஷன் பண்ணதுனால சொல்கிறேன். எனக்கு மயக்க மருந்து கொடுத்து முதுகெலும்பில் ஊசி போட்டு இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. எதுக்கு? பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க. மயக்கம் எவ்வளோ மருந்து கொடுத்து மயக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா நான் சிவபுராணம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் இப்படி காலை இப்படி பார்க்குறேன் சார், காலெல்லாம் தொட்டு பார்க்காதீங்க சார்ங்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியுது, அந்த உதவியாளர்கள்லாம் கால் கையெல்லாம் போட்டு அமுக்குறாங்க, முதுகை இப்படி வளைக்கிறாங்க, வில்லு மாதிரி வளைக்கிறாங்க. அதில் வயசானவங்க மேலே படுத்துக்கிடுறாங்க, அந்த உடம்பை வளைக்கிறதுக்கு மேலே விழுந்து படுத்துக்கிடுறாங்க. அதுக்கு இடையில் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் நன்றின்னு பாருங்க. தமிழ் வாத்தியார் புத்தி போகுதான் பாரு. டாக்டர் சொல்கிறார், தமிழ் வாத்தியார் புத்தி போகுதான் பாரு, எல்லாருக்கும் நன்றி. எப்போ ஆப்ரேஷன் முடிஞ்ச அந்த கொஞ்சம் மயக்கம் தெளிய சொல்கிறேன். அது ஒரு சந்தோஷம். அந்த நோய் நீங்கிறதுல யாருக்கு சந்தோஷம்? டாக்டருக்கு ஒரு சந்தோஷம். அதான் இறைவனுக்கு அந்த மகிழ்ச்சி. உகந்தான் அப்படின்னார். இடம் நாரையூர் தானே என்றார். எங்கள் அப்பா மத்தியாஸுங்கிற டாக்டரை கடவுளாக கும்பிடுவார். நாகர்கோயில் டாக்டர் மத்தியாஸ். அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர். எங்கள் அப்பாவுக்கு அவர் தான் கடவுள். எங்கள் அப்பா ஒரு சராசரி மனிதனாக வாழ்க்கையை தொடங்குறாரு. விவசாய கூலியாக தொடங்குறாரு. அவர் வாழ்க்கையில் டெவலப் ஆகும்போது 25 ஏக்கர் 5 பம்பு செட்டுக்கு ஓனர். வாழ்க்கையை எப்படி தொடங்குறாரு? விவசாய கூலியாக. இன்றைக்கி எங்கள் குடும்ப சொத்து 500 கோடி தேரும். மெட்ராஸில் மட்டுமே 100 கோடிக்கு மேலே இருக்குது. 500 கோடி தேரும் மொத்தம். அதில் எங்கள் தங்கச்சி சொத்தெல்லாம் ஏன் சொத்து நினைச்சிடாதீங்க, புரியுதா? சேரும். ஆனால் எங்கள் அப்பா அன்னைக்கு அவர் விவசாய கூலியாக இருக்கும்போது எந்த கட்டணமும் வாங்காமல் சிகிச்சை கொடுத்தவர் யார்? டாக்டர் மத்தியாஸ். 3 மகன் அவருக்கு. மத்தியாசுடைய ஹாஸ்பிட்டலில் 3ஆக பிரிச்சிருப்பாங்க. நாகூரில் போனீங்கன்னா 1, 2, 3வது மகன். ஹாஸ்பிட்டலில் எத்தனை பிரிவாக இருக்கும்? 3 பிரிவாக இருக்கும். அவங்க பிள்ளைகள்லாம் டாக்டராக வந்துட்டாங்க. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன் மத்தியாஸ் மகன்கிட்ட.
மத்தியாசம் வந்து ஒரு அவசரமாக கார் எடுத்துகிட்டு போனால் எங்கள் அப்பா சொன்னது, காரில் போய் குறுக்கால நின்றுட்டு வரான். ஏன் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு வர்றேன் பாரான், எனக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு பாரான். காரை விட்டு இறங்கி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போவார். அவருக்கு பிரச்சனை எதுலன்னா, இந்த இரவு நேரங்களில் பனிகளுக்குள்ளே அதிகமாக நடமாடணும் விவசாயி. பனி எதுக்குள்ளே போயிட்டு மூக்குக்குள்ளே போய் தலை முழுவதும் பிரச்சனை. அதை கிளியர் பண்ணது யார்? டாக்டர் மத்தியாஸ். மத்தியாசை கும்பிட்ட பிறகு எங்கள் அப்பா சாமி கும்பிடுவார். மிகப்பெரிய சிவபக்தர், மிகப்பெரிய முருக பக்தர், பாத யாத்திரையாக போவார். ஆனால் கடவுள் யார் தான் அவருக்கு? டாக்டர் மத்தியாஸ் தான். அதனால் கிறிஸ்டின் அவர், அதனால் அந்த பேர் நமக்கு புதுசாக இருக்கும். மத்தியாஸ்னா கிறிஸ்டின் பேர். அதான் உகந்தான் அப்படின்னார். அடுத்த மந்திரம், விண்ணின் மின்னோர் மதி, வானத்தில் இருக்கிற ஒளி உடைய சந்திரன். துத்தி, துத்தி என்றால் புள்ளின்னு அர்த்தம். ஒரு தாவரம் இருக்குது துத்தின்னு. துத்தி நாகம் விரி பூமலர் கொன்றை. அந்த விரி பூமலர் கொன்றை பாருங்க, விரி பூ மலர் கொன்றை. அது என்ன? பூனா தானே, மலர் தானே. பூ மலர் எதுக்கு? இது யார் கேட்கறது? உரையில் கேட்கலையே, அதான் பிரச்சனை. சார் பூனா மலர் தானே, பிறகு எதுக்கு மலர் வருது அப்படின்னா, பூ என்றால் அழகுன்னு அர்த்தம். அழகுன்னு பொருள் எடுக்கணும். மலர் கொன்றை பெண்ணின் முன்னே மிக வைத்துகந்த பெருமான் எரியாடி. எத்தனாவது மந்திரம்? பெண்ணுங்கிறது இடத்துல நாம அம்மையும்போம். கங்கை தலையில் இருக்கிறத வர்ணிச்சுட்டு இருக்கிறாரு. அம்மையே சொல்லக்கூடாது, கங்காதேவியே சொல்லணும். பெண்ணுங்கிறது இங்கு யாரு? பார்வதி அல்ல. யாரு? கங்கை தேவி. பெண்ணின் முன்னே வைத்து உகந்தான் பெருமான் எரியாடி, நெருப்பு வைத்து ஆடுறார். அதாவது திருமுறைகளில் நெருப்பு வைத்து ஆடுதலே அதிகமாக பேசப்படும். இறைவனுக்கு உடுக்க வைத்திருக்கிறான், தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலை சங்காரம் என்று ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற துரோதம் முத்தின் ஆண்ட மலர்ப்பதத்தை நாடி மாயுதனை உதறி வல்வினை சுட்டு மலம் சாய் அமுக்கி நேயத்தால் ஆனந்த வாரியில் ஆன்மாவை அடுத்தல் தான் எந்தையார் பரதம். உண்மை விளக்கத்தில் வருது. அந்த நெருப்பை கையில் வச்சிருக்கிறது ஒடுக்கத்தை குறிப்பது. இறைவன் கையில் நெருப்பு வச்சிருக்கிறாருன்னா ஏன்னு தெரியணுமா? நெருப்பு வச்சிருக்கிறார் சொல்லிகிட்டே இருக்கு 500 யுகத்துக்கு. எதை குறிக்கிறது? ஒடுக்கத்தை குறிப்பது. ஒடுக்கத்தினால உயிருக்கு என்ன நன்மை? இளைப்பாறுகிறது. இறைவன் ஒடுக்கும் போது உயிர்களுக்கு இளைப்பாறு. பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டால் பையன் ஜாலியாக இருக்கிறான். உயிர்களை ஒடுக்கும் போது உயிர்கள் ஓய்வு எடுக்குது. அதனால் இந்த திருமுறை எதைத்தான் அதிகமாக பேசும். இப்போ போன பதிகத்தில் வந்ததில்லை, பேருளி காலத்தில் உடம்பை எதிலிருந்து பிரிக்கிறான்? மாயிலிருந்து உடம்பை பிரிக்கிறான். அதுவும் அதே ஒடுக்கம்தான். புரியுதா? அதே இதில் சொன்னார். நன்னிய தன்னடியார்களோடும், அழகான வார்த்தை, நெருங்கிய அடியார்கள், திருக்கூட்டம். அடியார்கள் கூட இருக்க இருக்க நமக்கு இறைவனை அடைகிற வாய்ப்பு அதிகமாகும். ஆனால் என்ன அடியார்? அதை மறந்துடக்கூட. அடியார், எல்லா அடியார்களும் சரியானவர்கள் தான். சரியை மார்க்கி அடியாரா, கிரியை மார்க்க அடியாரா? பாடுவது மட்டும் உங்கள் நோக்கம்னா உங்களுக்கு சரியை மட்டும்தான் அனுமதி, கிரியை கூட அனுமதி கிடையாது. வேள்வி செய்ய தெரியாத போது எப்படி கிரியை அனுமதி கொடுக்க முடியும்? வேள்வி செய்ய தெரியாத போது எப்படி கிரியை அனுமதி கொடுக்க முடியும்? நீங்கள் 500 வருஷம் பாடினாலும் உங்களுக்கு எதுதான் அனுமதி? சரியை வரைக்கும் தான் உங்களுக்கு லிமிட்டு. சீரேரடியார். சரியை மார்க்கியா, கிரியை மார்க்கியா? சரியை மார்க்கி திருக்கூட்டமா, கிரியை மார்க்கி திருக்கூட்டமா, யோக மார்க்கி திருக்கூட்டமா, ஞான மார்க்கி திருக்கூட்டம்? அந்த கேள்வியில் தான் நீங்கள் உங்கள் வெற்றி இருக்குது. நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும். நீங்கள் யாராவது ஃபோன் போட்டு அங்கே வாங்குங்க வாங்கினா ஃபோனில் என்ன சொன்னாங்க? நான் ஞான மார்க்கி, யான் ஞான மார்க்கி ஆக்கும், எവിടെ அழைக்குது அப்படின்னு கேட்கணும். புரியுதா? சித்தாந்தத்துக்கு அழைக்குதுன்னா நான் வாரேன்னு சொல்லணும். யான் ஞான மார்க்கி ஆக்கும் அப்படின்னு சொல்லணும். வேறு வழி கிடையாதுங்க. உண்மையை தான் சொல்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஏன் இப்படி கதற வேண்டியது இருக்குதுன்னா, சரியைக்கு கூட்டம் சேரும், அதை விட கிரியைக்கு குறையும், அதை விட யோகத்துக்கு குறையும், தவத்துக்கு ஞானத்துக்கு அதை விட குறையும். எங்கள் பொருளை தான் கஷ்டப்பட்டு விற்கணும். புரியுதா? டாஸ்மார்க்கு விளம்பரம் வேண்டியதில்லை, மோரை கத்தி கத்தி தான் விற்கணும். ஆமாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிங்க. டாஸ்மார்க்குக்கு விளம்பரம் வேண்டியதில்லை, நம்மளால் அங்கே உட்காந்தே குடிப்பான். இல்லைன்னா இவனே காய்ச்சி கூட குடிச்சிருவான். மோரை கத்தி கத்தி தான் விற்கணும். நம்ம விற்கிறது மோர். புரியுதா? சொல்லுங்க. ஆமாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாங்க. நாங்கள் எப்படி போய் படித்தோம்? கோயம்புத்தூரில் போய் படித்தோம்.
அவரும் நானும் காலையில் கிளம்பணும். பேரூர் கோயிலுக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டலில் ஒரு 3-4 இட்லி சாப்பிட்டுட்டு போனோம்னா பேராசிரியர் இருப்பார். நாங்கள்லாம் 300 மாணவர்களில் முதல் 10 மாணவராக போயிடுவோம். நான் போகலைன்னா ஜெய்சிங் வரலையான்னு கேட்பார். அந்த தம்பி வரலையா அப்படிம்பார். என்கிட்ட அவர் வாயால் சொன்னது, இந்த மையத்துக்கு நீங்கள் பேராசிரியராக வாங்கினார். அவர் பேராசிரியர் முகூர்த்தம் தான் பலிச்சுது. பொள்ளாச்சிக்கு பேராசிரியராகி அது ஒவ்வொரு மையத்துக்காக நம்ம பேராசிரியராக வந்தோம். நிறைய மையங்களை தொடங்கினோம். இப்போ நம்ம குருகுல கட்டுப்பாட்டில் உங்கள் மையம் இருக்குதா? நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம், குருகுலத்தில் பாடம் கேட்க வரை இருக்கும். நீங்கள் குருகுல வகுப்பை விட்டு வெளியேறினா எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே மையம் போயிட்டுன்னு அர்த்தம். உங்கள் மையம் இருக்குதா? குருகுல பாடம் கேட்க வரைக்கும் நீங்கள் மையத்தில் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். குருகுலத்திலேருந்து வெளியேறினா மையத்திலேருந்து வெளியேற்றிடும். சரி வாங்க, பாடத்துக்கு வாங்க. இடையிடையே என்ன வேலை பண்ணுறாரு முருகா, புரியுதா? தன்னடியார்களோடும் யாரோட? அடியார்களோட. நம்ம திருநெல்வேலி போகிறோம் யார் கூட? அடியார்களோட. குழந்தைகளுக்காக போகிறோம். குழந்தை பெற்றோர் யாத்திரை கிடையாது, குழந்தைகளுக்காக பெற்றோர்களுக்காக போகிறோம். குழந்தைகள் நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும். 11 திருநெல்வேலியில் பண்ணுறாங்க, 18 தூத்துக்குடியில் பண்ணுறாங்க சார். நம்ம 10 குழந்தைகள். திருநெல்வேலியில் ஒரு கலை நிகழ்ச்சி, தூத்துக்குடியில் ஒரு கலை நிகழ்ச்சி, எனக்கு சொற்பொழிவு 2 ஊர்லையும். அதை போகிற வழியில் கோயில் செப்பரை கம்பல்சரி பார்க்குறோம். நீங்கள் பிளான் பண்ணி கொடுங்க. திருநெல்வேலி மதிய உணவுக்கு போயிடலாமா திருநெல்வேலி? ஓகே சார். சாயங்காலம் உட்காந்து பேசுவோமா? சரி ஓகே. சக்தியெல்லாம் வரட்டு பேசுவோம். நன்னிய தன் அடியார்களோடும் திருநாரையூராம் என்று எண்ணுமீன். பாருங்க, தனியாக போய் சாமி கும்பிட்றாதீங்கிறாரு. யாரோட போங்கிறாரு? அடியார்கள் கூட போய் கும்பிடுங்க அப்படிங்கிறார். திருக்கூட்டத்தோட போனோம். எந்த திருக்கூட்டத்தோட? சரியை மாறிக்கையா, கிரிய மாறிக்கையா, யோக மாறிக்கையா? ஞானம் வரலனாலும் நான் ஞான மாறிக்கின்னு பேர் வச்சுக்கிட்டு வாங்க. எண்ணுமின் நும்பினை போகும். பார்த்தீங்களா? எண்ணுமின். நானே கண்டிஷன் போடலை, அவர் போட்டுட்டார். எண்ணுமின்னா தியானம் செய்யுங்கள்னு அர்த்தம். அப்போ என்ன மார்க்கி சொல்கிறாரு? யோக மார்க்கி. யோக மார்க்கிக்கு அடுத்த படி என்னது? நான் சொன்னது தான் அவரும் சொல்கிறார். நான் சொன்னால் தப்பு, ஞான சம்பந்தர் அதுதான் சொல்கிறார். என்ன மார்க்கிகளாக இருங்கள்? யோக மார்க்கியாக, ஞான மார்க்கியாக இருங்கள். உங்களுக்கு என்ன சார்னு கேட்கலாம். திருமந்திரத்தில் இப்போ ஒரு பதிகம் போயிட்டுருக்குது. ஏற்கனவே சாதித்த சாதனம் வேண்டாங்கிறார் சார். திருமந்திரத்தில் நான் உங்களுக்கு நடத்துகிறேன் தனியாக. ஏற்கனவே ஒரு சாதனம் வெற்றி ஆகிட்டுனா விட்டுரு, வேண்டாங்கிறார். வேண்டாம்னு இருக்குது திருமந்திரத்தில். 6ஆம் தந்திரத்தில் இறைவன் அருளை பெறுதல், இறைவனுடைய அருளை பெறுகின்ற தலைப்பு 7வது தலைப்பு போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு சாதனம் கை குடிக்கினா விட்டுருங்கிறார். சார், உங்களுக்கு படிக்கிறதுக்கு +1 தகுதி இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு 10ஆம் வகுப்பு வாத்தியார் ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் 10ஆம் வகுப்புலேயே படிக்கிறேன்னு சொன்னால் அது எவ்வளவு மறுக்கத்தக்கதோ, அதுபோல் ஒரு சாதனம் கைகூடிய பிறகு அதில் நிற்காத தப்புங்கிறார். யார்? திருமூலர். கவனிச்சுடுங்க. நான் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, சைவத்தில் 1வது ஃபெயிலியர் அதுதான், 100வது ஃபெயிலியர் அதுதான். என்னது? கைகூடிய சாதனத்தையே மீண்டும் மீண்டும் செய்து தான் தோற்கிறார்கள். புரியுதா? தோற்கிறார்கள். கைகூடிய சாதனத்தை விட்டுருங்கிறார். யார்? திருமூலர். விட்டுருங்கிறார். 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சுதான் அடுத்து 4 வீலருக்கு போ. அடுத்து ஹெலிகாப்டர் ஓட்ட முடியுமான்னு பாரு. எத்தனை நாள் தான் 4 வீலர் ஓட்டிக்கிட்டே இருப்பார். நான் ரொம்ப நாளைக்கு முந்தி சொன்னேன், ஹெலிகாப்டர் ஒன்று வச்சுருக்கணும் சொந்தமான எனக்கு ஆசை. வகுப்படுக ஹெலிகாப்டரில் போகணும். உண்மையில் எனக்கு அப்படி ஆசை நினைக்க இருக்குது. என்ன லாபம்? ஹெலிகாப்டர் சொற்பொழிவுக்கு கரூரில் 1 மணி நேரம் சொற்பொழிவு, அதே நாளில் 1 மணி நேரம் சொற்பொழிவு தாராபுரத்தில். தாராபுரம் வகுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அது ஞாபகம். ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணேன். நிறைய செலவழித்து நல்ல புது கட்டடம், நல்ல பிரம்மாண்டமான ஏற்பாடு, நல்லா பண்ணியிருந்தேன். எண்ணுமில். யாரோட போய் நினைக்கணும்? தனியாக போகாதீங்க, கூட்டத்தோடு போகணும். எண்ணுமின் வினை போகும் வண்ணம் இறைஞ்சுதும் நிறைவாமை. நிறைவுனா இன்பம். என்ன வரும்? நிறைவாமை. கவனமாக படிக்கணும். நிறைவு ஆமை. ஆமைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கிடைக்கும் அர்த்தம். நிறைவாமைன்னு படிக்கக்கூடாது. நிறைவு ஆமை. சித்தம் தடிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி மலர்தூவ முத்தி. அதே தான் இங்கே ஆமைனா கைகூடும் அர்த்தம். தோடொரு காதொரு, தோடொரு காதொரு காது சேர்ந்த குடையா. தோடொரு காது நிறுத்தணும், ஒரு காது சேர்ந்த குடையா. தோடுடைய செவியன் என்பது தான் இவருடைய முதல் பதியம். ஞானசம்பந்தர் தன்னுடைய நிறைய பதியத்தில் இந்த தோடை வச்சு ஆரம்பிப்பார். நிறைய இடங்களில் இடையில வரும். அதே மாதிரி திருநாவுக்கரசர் இந்த சொற்றுணைங்கிற வார்த்தையை இடையில நிறைய பயன்படுத்துவார்.
அவர் பயன்படுத்துவார். தோடு ஒரு காது அம்மை பாகம், ஒரு காது குலை இறைவன் பாதகம். இழைன்னு ஒரு வார்த்தை இருக்கும். இழைனா பூநூல் என்று அர்த்தம். இழைனா பூநூல். போன பதிகத்தில் பார்த்தோம், இறைவனை வேதியன்னு சொன்னார்ல, வேதியன் என்ன அணிஞ்சிருக்கணும்? இழை தோன்றும் பீடு ஒரு கால் பிரியாது நின்ற பெருமை பிரியாது இருக்கிற இறைவன். பிறையான் மறை ஓதி. இறைவனுக்கு பேர் என்னது? வேதத்தை ஓதுபவன். முதல் மந்திரத்திலேயே யாரா காட்டினாரு? குருவா காட்டினார். எப்போ தேவாரம் படித்தாலும் இதில் சரியை இருக்கா, கிரியை இருக்கா, யோகம் இருக்கா, ஞானம் இருக்கா, குரு இருக்கிறாரா, இருவினை உப்பு மலபரி பாகம் சத்தினி பாதம் இருக்குதா, தசகாரியம் இருக்குதா, பார்த்து பார்த்து படிச்சிங்கன்னா நீங்கள் வளர்கிற ஸ்பீடு உங்களுக்கே தெரியாது. இதை நான் இந்த வகுப்பை எடுக்கிறேன்னா, நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த வகுப்பை எடுக்கிறேன்னா, அந்த வகுப்புக்கு நான் எடுக்க ஆரம்பிக்கும் போது மணி 9:45 வச்சுடுங்களேன், நான் முடிக்கும்போது 3:45, என்னுடைய உயிர் வளர்கிறத நான் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், உயிர் வளருது தெரியும். என்னுடைய உயிர் வளர்கிறத நான் பார்க்கணும், ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார்னா, சிவபுராணத்தை உங்களால் வழக்கமாக சொல்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆகுது, இப்போ 14 நிமிஷம் ஆகுதுன்னா வளர்ந்துட்டுன்னு அர்த்தம். 16 நிமிஷம் ஆகிடக்கூடாது, தேஞ்சிட்டுன்னு அர்த்தம். அப்படின்னா வளர்ந்து நல்லா வளருதுன்னு அர்த்தம். சிம்பிளான ஐடியா, வேறு நிறைய ஐடியா இருக்குது, இதுதான் சிம்பிளான ஐடியா. நான் சிவபுராணத்தை ஒரு நாள் மைண்ட் வாய்ஸில் சொல்லிகிட்டு இருக்கிறேன், 15 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி 14 நிமிஷத்தில் சொல்லிட்டு இருந்தாருன்னா எவ்வளோ நிமிட வளர்ச்சி வந்திருக்குது? ஒரு நிமிடம், ஒரு ஸ்டெப்பு வளர்ந்துருக்குது. நான் அனுபவப்படுறதுனால தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பைபிளில் ஜீசஸுடைய கடைசி காலம் வருது. சீடர்களையெல்லாம் கூப்பிடுறார். நான் மலையில் ப்ரேயர் பண்ண போகிறேன், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். திடீர்னு இவனு மேலே நம்பிக்கை அவருக்கு. 12 சீடர்கள்லேயே நிறைய டூப்ளிகேட் இருந்தான். அவரே காட்டி கொடுத்தவனெல்லாம் அதில் தான் இருந்தான். இவனு நம்பிக்கை இல்லாமல் வந்து பார்த்தார், என்ன தான் பண்ணுறான், ப்ரேயர் பண்ண சொன்ன பண்ணுறாங்களான்னு பார்க்க வந்தார். நல்லா 12 பேரும் குரட்டையை போட்டு தூங்கிட்டான். 12 பேரும் அவருக்கு தெரிஞ்சுட்டு லைஃப் முடிய போகுதுன்னு. யாருக்கு? ஜீசஸ். அவர் எழுப்பிட்டு ஏன்பா ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறார். இது யாரும் இதில் விதிவிலக்கு கிடையாது. ஜீசஸே விதிவிலக்கு கிடையாது, ஜீசஸ் சீடர்களும் விதிவிலக்கு கிடையாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவாரம் என்னைக்குனாலும் படிக்கலாம் சார். நான் சொல்கிறது அறிவுக்காக இல்லை. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளரணும். உள்ளம் வளர்ந்து பிரயோஜனம் கிடையாது, மனம் வளர்ந்து பிரயோஜனம் கிடையாது, உயிர் வளரும். தோடு காது ஒரு காது சேர்ந்த குளையான் இழை தோன்று பீடு ஒரு கால் பிரியாது நின்ற பிறையான் மறையோதி நாடு ஒரு நாடு என்பது நாட்டில் உள்ள அடியார்கள் அர்த்தம். நாடு என்பது நாட்டை குறிக்காது, நாட்டில் உள்ள மக்களை குறிக்கும். நாடு ஒரு காலமும் சேர நின்றான். நாட்டில் உள்ள அடியார்கள் எல்லாம் போய் சேர நின்றான். இறைவனை எல்லாரும் நாடி போகிறாங்கங்கிறார். திருநாரையூரனை பாடுமின் நீர் பழி போகும், நீங்க பாடுங்கன்னு அவர் சொல்கிறார். நான் பாடுறது இருக்கட்டு, பாடுமின் நீர். என்ன அழகான வார்த்தை. தமிழ் இலக்கணப்படி பாடுமின்னாலே அடுத்தவங்க தான், தன்மை முன்னிலை தான் பாடுமின்னாலே. ஆனால் அவர் பாருங்க, நீர்னார், பாடுங்க நீங்கள். அதைத்தான் நம்ம இப்போ சமீபத்திலேருந்து திருப்பூவலி நடத்தணும். திருவாசகத்தில் திருப்பூவலியில் 20 இடத்துல 20 பாட்டு. ஒரு சில பாடுகளில் வேணால் பாடிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். பாடி பூவை பறிங்க, பாடி பூவை பறிங்க, பாடி பூவல்லி கொய்யாமோ, பாடி பூவல்லி கொய்யாமோ. மாணிக்க வாசகர் அந்த பதிகத்தில் 2 சாதனத்தை வலியுறுத்துறாரு. 1 பாடு, 2 பூப்பறி. 2லேயே சைவத்தின் மிகப்பெரிய சாதனைகளெல்லாம் அடங்கும். அதாவது பாடுமின் பழி போகும். என்ன போகும்? இறைவனை பாட பாட பழி போகும். ஆமாம், பாட வானுலகம் ஏறலாம். நீங்கள் சரியாக இருந்தாலும் பழி வரும். ஆக்சிடெண்ட் எல்லாமே 2 சைடில் இருந்து நடக்கிறதில்ல. ஓட்டுறவர் ஒழுங்காக ஓட்டினாலும் எழுத்தாளர் வர்றவங்க தப்பாக ஓட்டினா ஆக்சிடெண்ட் தான். ஆக்சிடெண்ட்டுக்கு 2 பேரும் தப்பு பண்ணணும்னு கிடையாது. ரோட்டு மேலே ஓரமாக நிற்கிறவங்க கூட வண்டி விட்டு அடிச்சுட்டு போயிடுவான். பழி நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் வரும். அதாவது காய்ச்ச மரத்துக்கு தான் கல் வரும், பாடுனா போயிடும். ஆமாம், நான் வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலில் கலாவி டீச்சர் இருந்தாங்க. நான் சொன்னேன், யார் வேணாலும் என்ன வேணாலும் பழி சொல்லட்டு, நான் சுத்தமாக இருக்கிறேன். நான் சுத்தமாக இருக்கிறது யாருக்கு தெரியும்? வேறு எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்படி தான் நான் வாழ முடியும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க விமர்சனம் பண்ணாங்க, அதை விமர்சனம் பண்ணாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரையும் நாம் என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியும். நான் சரியாக இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறது யாருக்கு தெரியும்? நான் தப்பாக இருந்தால் யார் அடிப்பா? அவருக்கு அடிக்க தெரியும், நீங்கள் அடிக்க வேண்டியது இல்லை. இந்த மாரியம்மன் கோயில் மைக்கில் சொன்னேன், சரியா? பழி போகும். பழி வரும், நம்ம வினையில் அது இருந்தால் வரும். அதாவது பட்டினத்தாருடைய வரலாறில் திருட்டு பட்டம் வருது இல்லை, யாருக்கு? பட்டினத்தாருக்கா ஒரு மாணவருக்கா?
பத்திரகிரியாருக்கு அதுதான் நம்ம கேள்வி. பத்திரகிரியாருக்கு என்ன பட்டம் வருது? பட்டினத்தாருடைய சீடருக்கே வருதுங்க. அப்புறம் எனக்கு உங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வரும். ஆனால் நீங்கள் கடந்து வந்துடலாம் நம்ம சரியாக இருந்தால். அந்த தாராபுரம் ஸ்கூலில் எழுதி போட்டிருந்தாங்க, நீ சுத்தமானவனாக இருந்தால், நீ வல்லவனாக இருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நீ மேலானவன். விவேகானந்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ சுத்தமானவனாக இருந்தால், நீ வல்லவனாக இருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நீ மேலானவன் அப்படிங்கிற. எல்லாரையும் விடன்னா எல்லாரையும் ஒன்று சேர்த்தா என்ன பவர் வருமோ அந்த பவரெல்லாம் உனக்குங்கிறார் சொல்கிறார். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதைத்தான் பழி போகும் என்று சொன்னார். பழிவோகம் என்னும் பயிலும் உயர்வாமே. உங்களுக்கு உயர்வு கிடைக்கிறார். சிறங்குவியார் ஓங்குவி, அதான் உயர்வாமே. வெண்ணிலவம் சடை சேர வைத்து, தலையில் என்ன வச்சிருக்கிறாரு? வெண்ணிலா வச்சிருக்கிறார், சடையில் வச்சிருக்கிறார். சேர வைத்து விளங்கும் தலை ஏந்தி, கபாலத்தை கையில் ஏந்துறார். கபாலத்தை ஏந்துவதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு? உயிர்களிடத்தில் தேவையற்ற இந்த மும்மலங்களை வாங்குகிறார். சராசரியாக உலகத்தில் ஒருத்தர் பிச்சை எடுக்கிறது அவன் வயிறு நிறைகிறதுக்கு. இறைவன் பிச்சை எடுக்கிறது நம்முடைய குற்றங்கள் போகிறது. உயிர்களுக்கு தேவையில்லாத 3 மலங்களை அவர் என்ன செய்கிறாரு? வாங்குகிறார். அதான் விடை சேர வைத்து விளங்கு தலையேந்தி பெண்ணில் அமர்ந்தொரு கூறதாய உமையொருபாக பெருமான் அருளார்ந்த அருள் நிறைந்த அண்ணன் மன்னி உரையும் கோயிலாகும். மன்னி என்றால் நிலைத்திருத்தல் என்று பொருள். நம்ம உறவு பெயரில் யார் மன்னி? அண்ணன் மனைவி மன்னி. ஏன் மன்னின்னு பேர் வந்தது? அந்த வீட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளை வெளியே போகுது, வேற ஏதோ வீட்டில் பிறந்த பிள்ளை இங்கே வந்து நிலையா உட்காருது, பீரோ சாவியை வாங்கிக்கிடுது அப்படின்னா அதனால அதுக்கு என்ன பேர்? மன்னி. அண்ணி மன்னி என்பதெல்லாம் அந்த உறவு பெயர்களை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். டீ குடிங்க. பதினொன்றாம் தேதி வந்து திருநெல்வேலியிலேருந்து குட்டம்ங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம். 4வது மந்திரம் பார்க்கணுமா? 4 தானே? 5. 5வது மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். கவனிச்சிங்கன்னா தான் புரியும். முதல்ல இந்த 2 புக்குக்கு கையெழுத்து வாங்கிடுங்க. முதல் புக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. 2வது ஹலோ, முதல்ல இந்த 2 புக்கு கையெழுத்து வாங்கிடுங்க. 2வது இல்லாட்டி அட்டண்டன்ஸ் கையெழுத்து வாங்கிடுங்க. அதுக்கு பிறகு புக்கு கொடுத்து கையெழுத்து வாங்கிடுங்க. அதை முடிங்க முதல்ல, சரியா? 5வது மந்திரம் பாருங்க, ரொம்ப நுட்பமாக படிக்கணும். வானமர் தீவெளி நீர்நிலாய் வழங்கும் பழியாகும். வித்தியாசமாக இருக்கும், கவனிக்கலைன்னா புரியாது. 4வது இதில் என்ன சொல்ல வேண்டியிருக்குதோ, மன்னி உரை கோயிலாகும் மணி நாரையூர். மணினா அழகு அல்லது ஒளி. நாரையூர் தன்னை நன்னலம் அமர்ந்துரைவார்க்கு அமர்ந்து உறவாக்கு மீன்கள். அழகான வார்த்தை. உறவாக்குதல்னா அன்பு செய்தல்னு அர்த்தம். திருவாசகத்தில் உறவு செய்தல் இருக்குது, அதான் அன்பு செய்தல். அமர்ந்து உறவாக்கும் மீன்கள். கோயிலில் போய் இறைவனோட என்ன பண்ணிடுங்க? ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிடுங்கிற. சாமி கிட்ட போய் உறவு பண்ணிடுங்க. நடலை கரிசரிமே. நடலைனா துன்பம், கரிசுனா குற்றம் அல்லது அழுக்கு. துன்பமாகிய அழுக்கு நம்மளை விட்டு போயிடும். கரிசுனா அழுக்கு, நடலைன்னா துன்பம். நிறைய பயன் சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக ஞானசம்பந்தர் கடைசியில் ஒரு வரியில் முடிச்சு விட்டுருவார் பயன். இதில் எல்லா பாட்டிலையும் சொல்கிறார். அரிய பதிகம். அடுத்த மந்திரம் வானவர் தீ வழி நீர் நிலனாய் வழங்கும் பழியாகும். ஊனமரின் உயிர் தீங்குற்றம் உறைவால். அது வரைக்கும் ஒரே வாக்கியம். பொருள் என்னன்னா, பஞ்சபூதத்தினால இந்த உடம்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது புரியுதான்னு பாருங்க. வான் அமர் தீ வழி நீர் நிலனாய் வழங்கும் பழியாகும் ஊன்னா உடம்பு. பஞ்சபூதத்தினால இந்த உடம்பு வந்திருக்குது. உடம்புனால பழி வருது. இப்போதானே படித்தோம். நீங்கள் இறைவனுக்கு பாடனா என்ன போகும்? நான் ஒன்றுமே பண்ணலை சார், எப்படி பழி வரும்னா வரும். ஒன்றுமே பண்ணாதவனுக்கு தான் வரும். சுத்தமாக இருக்கிற ட்ரெஸ்ஸில் தான் அழுக்குப்பட்டால் உடனே தெரியும். கலர் ட்ரெஸ் யார் வேணாலும் கேட்டால் என்ன சாமி, சுத்தமாக இருக்கிற ட்ரெஸ்ஸில் தான் அழுக்கு உடனே தெரியும். நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா தான் சின்ன சின்ன அழுக்குகள் கூட என்னதான் பெருசாக தெரியும்.
சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் பழி வரும். அதனால் இந்த உடம்பு பழிக்கே உரியது. நீங்கள் கொஞ்சம் அசந்தா பழி வந்துடும். நீங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் பொண்ணு ஒரு டாக்டரு. இந்த அண்ணன் பொண்ணு டாக்டர் இல்லை, மும்பையில் படித்து வளர்ந்த ஏகப்பட்ட பணம். மாற்றி சொல்கிறேன், அக்கா பொண்ணு. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கிராமத்தில் டாக்டர் ஆகிறாரு. 2 பேருக்கும் கல்யாணம் வைக்கணுங்கிறது எங்கள் தங்கச்சி ஆசை. அக்கா குடும்பத்தையும் இந்த கிராமத்தில் இருக்கிற எங்கள் உறவினர் குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும். அவனும் அடிப்படையில் பணக்காரனுங்க. அவர் டாக்டராக ஆகிட்டார். எல்லாம் அவர் கருப்பாக இருப்பார், ரொம்ப கருப்பாக இருப்பார். மாப்பிள்ளை கருப்பாக பயங்கரமாக இருப்பார், அல்லது பயங்கரமாக கருப்பாக இருப்பார். பொண்ணு இவ்வளவு தான் கலர்னு கிடையாது, அவ்வளோ கலராக இருக்கும். அவன் மாப்பிள்ளை வாயாலே சொல்லிட்டான், எனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணானே சொல்லிட்டான். கடைசியில் கல்யாணம் நின்றுட்டு எப்படி நின்றுதுன்னா, அந்த பிள்ளை மெட்ராஸில் ஹாஸ்பிட்டல் கட்டி நான் அங்கே தான் குடியிருப்பேங்குது. இவன் திருநெல்வேலியில் ஹாஸ்பிட்டல் கட்டி குடியிருப்பேன். பெரிய பணக்காரங்க. மெட்ராஸ்னா கல்யாணம், திருநெல்வேலியில் இல்லைன்னாங்க. 2 பேரும் பிடிவாதம் பண்ணால் கல்யாணம் நின்று போச்சு. நடந்தது என்னென்னா, எங்கள் தங்கச்சிக்கு 2 குடும்பமும் பகையாயிடுச்சு. யார் குடும்பம் இல்லை, மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் பகையாயிட்டான், எங்கள் அக்காவும் பகையாயிடுச்சு. நடுவில் அவங்க என்ன செய்ய போனாங்க? நல்லது செய்ய போனாங்க. மறந்துடாதீங்க, கெட்டது செய்கிறவனுக்கு பழியே வராதிங்க. எந்த அரசியல்வாதிக்கு பழி வருது? வரவே வராது. அவன் தப்பிச்சுக்கிடுவான். க்ளீனாக ஒரு காரணம் சொல்லிட்டு மேகமூட்டம் சரியில்லை, அதனால் நாட்டு நிலவரம் சரியில்லைன்னு போயிடுவான். அரசியல்வாதி எல்லாம் தப்பிச்சிருவான், நம்ம தான் மாட்டுவோம். அதுதான் அவர் சொன்னார். யார்? தங்கச்சி பொண்ணு டாக்டர். அதுதான் இப்போ கல்யாணம். ஊனமரின் அந்த கல்யாணத்துக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வரல. பங்கு அவங்க ரொம்ப முக்கிய சொந்தக்காரங்க. இந்த பகையில் வரல. ஊனமரின் இன்னுயிர் தீங்குற்றம் உறைவாள். தீங்கு அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பஞ்சபூதத்தினால இந்த உடம்பு வந்திருக்குது. இந்த உடம்பு பழிக்கு இடமாக இருப்பது. ஆனால் நீங்கள் இந்த இறைவனை வழிபடும் போது அதனால் உடம்பால் வரக்கூடிய குற்றங்கள் போயிருங்கிறார். உறைவன் அப்படியே படிக்கிறேன். ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர், நிலம் ஆகிய 5 பூதங்களில் தொடர்பாய் விளங்குகின்ற பழிக்கு இடமாகிய தசையாகிய உடம்பில் தங்குகின்ற இனிய உயிர் தீமை பயக்கும் குற்றம் புரியும் இயல்பானது. இந்த உடம்புல உயிர் இருக்கு வரைக்கும் தீமை புரிகின்ற குற்றத்தை என்ன செய்யும்? குற்ற கலம்னே சொல்லுவாங்க உடம்ப. அதைத்தான் சொன்னார். பிரிதின்றினா என்ன அர்த்தம்னா, பஞ்சபூதத்தில் உடம்புல உயிர் குற்றத்தை செய்து இதிலிருந்து நீங்கிறதுக்கு வழிகள் இல்லை, உய்ய வழி இல்லை என்பது தான் பிரிதின்றி. நான் அமரும்னா நான் விரும்புகின்ற பொருளாகி நின்றான். இதிலிருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு பொருள் கிடைச்சது. யாரு? இறைவன் ஒரு பொருளாக கிடைத்தான். போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே, வாழ்முதலாகிய என் வாழ்க்கைக்கு நீதான் முதல். கேபிட்டல்பாங்க. முதல்னா ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம் கிடையாது. கேபிட்டல் முதலீடு. எனக்கு முதலீடே யார் தான்? மூலதனம். நீதான் மூலதனம். பொருளாகி நின்றான். திருநாரையூர் எந்தை கோனவனை குறுகா. பாருங்க, குறுகா அடையாது. குறுக என்றால் அடைய, குறுகா என்றால் அடையாது. நீங்க நெருங்குங்க, உங்களை அடையாது. கொடுவில்வினை தானே. கொடிய வல்வினைனா தீவினைன்னு அர்த்தம். தீவினையில் ரொம்ப வலிமை வாய்ந்த வினைன்னு அர்த்தம். வல்வினை, சிலப்பதிகாரத்தில் வல்வினைங்கிற வார்த்தை இருக்குது. அந்த கோவலன் இறக்கிறான், பாண்டியன் இறக்கிறான். அந்த இடத்துல இளங்கோவடிகள் வல்வினைங்கிறார். வல்வினை வளைத்த கோல்ங்கிறார். வல்வினைனா என்ன அர்த்தம்னா தீவினை. தீவினைனா என்ன அர்த்தம்னா உயிரிழப்பு அளவுக்கு செல்லக்கூடிய வினை. அந்த வினை கூட போயிடும். எங்கே போனால் ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, இந்த தலத்தில் போய் கும்பிடு, எல்லா வினையும் போயிடுங்கிற. யாத்திரைகள் மூலமாக வினையை கழிக்க முடியும். அம்மா கேட்டாங்க, கலியூர் அம்மா, நம்ம யாத்திரை 3 மாதத்துக்கு ஒரு தடவை போகலான்னு. இந்த குழந்தைகள் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வர்றோம், அதுக்கு ஒரு யாத்திரை போடுவோம். இது நம்ம எதுக்காக போகிறோம்? குழந்தைகளை கொண்டு சேர்த்துட்டு வரணும். ஒரு சிலர் யாருக்குன்னே பேர் கொடுத்துருக்காங்க, அவங்களாம் வெளியே போயிடாதீங்க. டீச்சருக்கெலாம் சலுகை, அவங்க வயதானதுனால சலுகை. புரியுதா? அவங்க முதல்ல பேர் கொடுத்தாங்க, பிறகு சில சூழல் வர முடியல. அது பெரியவங்க சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் எந்த விதியும் கிடையாது. வர்றேன்னா அடுத்த நிமிஷம் கார் ஏற்பாடு பண்ணுவோம், வரலனாலும் பிரச்சனை. அதை சொன்னார். பிரிதின்றி நாணமரும், அதை சொல்லிட்டார். வினைகள் போகும். ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல அந்த மந்திரம், வித்தியாசமாகவும் இருக்குது. அடுத்த மந்திரம் கொக்குரகும். என்ன அணிஞ்சிருக்கிறாராம்? கொக்கிரகு பாடி. எங்கே இருக்கு? திருவாசகத்தில் இருக்கு. கொக்கிரகு பாடி. இறைவன் வேடனாக வரும்போது கொக்கிரகுலாம் அணிஞ்சிக்கிட்டு வருவார். அதே தான். கொக்கிரகும் குளிர் சென்னி மத்தம்.
தலையில் வந்து ஊமத்தையை வைத்திருக்கிறார். அதே வருது, ஊமத்தை வைத்திருக்கிறார். ஏன் ஊமத்தை வைத்திருக்கிறார்னா, ஊமத்தை வந்து பித்துக்கு ஒரு அடையாளம். இறைவன் பித்தன், பித்தா பிறைசூடி. பித்தன் என்பதன் பொருள் உலகியல் பித்தன் அல்ல. உலகியல் பித்தன்னா பைத்தியம், மெண்டல்னு அர்த்தம். இறைவனை பித்தன் என்று சொல்லுவது உயிர்கள் மேல் அளவற்ற அன்புன்னு அர்த்தம். அதை அவன் என்ன வைத்து காட்டுகிறான்? ஊமத்தையே வைத்து காட்டு. ஊமத்தை நீங்கள் சாமிக்கு பூஜை பண்ணுறது பண்ணலையா? பூ கிடைக்கல சார், எப்படி சார் பூஜை பண்ணுறது? அதான் அவர் பிடிச்சிட ஊமத்தை பூ வாங்கி ஓகேன்னு சொல்லியிருக்கிறேன். முதல்ல அதை பறிச்சுட்டு வா. எவனுமே பறிக்க மாட்டான். நீங்கள் சிவபெருமான்கிட்ட பூ கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது. அவர் எருக்கம்பூ எவனுமே பறிக்க மாட்டான், ஊமத்தை எவனுமே பறிக்க மாட்டான். அதை பறிக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நீ ஒரு டுபாக்குறும்பார், பூ கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சிவனடியார் பலர் சிவதீக்கை வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். நீங்கள் தீக்கை வாங்க, சாப்பாடு இறக்குங்க, நீங்கள் தீக்கை வாங்குங்கன்னு சொல்லும்போது பூ இல்லைன்னு கடைசியில் அவர் தீக்கை அங்கே ரெடியாகும்போது தடையாயிற்று. சிவ விஷயங்களில் நாமளே என்ன செய்யக்கூடாது? சின்ன சின்ன காரணங்களை சொல்லி பிரேக் போட்டால் மாட்டிக்கணும். கவனமாக இருக்கணும். நீங்கள் பெருமாள்கிட்ட வேணால் துளசி இல்லைன்னா துளசி கிடைக்கலையா, பரவாயில்ல பாரு, இங்கே தப்பிக்க முடியாது, இது பாலைவனத்தில் கூட வரும். என்னது? அதனால தான் இவர் சிக்க வச்சுட்டார். ஊமத்தம்பூ வேணாலும் வைக்கி, பூவை மல்லிகை பூ கிடைக்கல வச்சாலும் போதுன்ட்டார். தெரியும் அவருக்கு, நம்மெல்லாம் டுபாக்குன்னு தெரிஞ்சுதான் அவர் வந்து இந்த கண்டிஷனை கீழே இறக்கினார். நோ கண்டிஷன் அப்படின்னாரு. கல்லை போட்டே ஒருத்தர் பூஜை முடிச்சுட்டு போயிட்டார், சாக்கிய நாயனர். ஆமா ஆமா. கொக்கை ராகம் குளி சென்னி மத்தம் குலாய மலர்சூடி அக்கரை. அக்கரம்னா எலும்புன்னு அர்த்தம். சில இடங்கள் சித்தாந்தத்தில் அக்கரம்னா எழுத்து, திருமுறையில் அக்கரம்னா எலும்பு. அறை, அறவோடு அறையார்த்த, பாம்பையும் அறையில் ஆர்த்து உகந்த அழகன், அழகா இருப்பான். இதில் என்ன ஜோக் தெரியுமா பாருங்க? எலும்பு போட்டிருக்கிறாரா, ஊமத்தம்பூ தான் போட்டிருக்கிறாரா, அழகா இருக்கிறாரா? இல்லை, அது அழகா இருப்பான்னு ஒரு நம்ம வேணா செய்து பார்க்கலாம். நம்மளை யாராவது ஒருத்தர் ஓகேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எலும்பை போட்டு விட்டு ஊமத்தம்பூவையும் கட்டி விடுவோம். எப்படி இருக்கும்? இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இறைவன் அடிப்படையில் எப்படி இருக்கிறான்? அழகா இருக்கிறான். அதனால தான் அவர் என்ன வேணாலும் ஏற்றுக்கிட்டேங்கிறார். அவருடைய அந்த பிச்சாடனர் கோலத்தில் கூட அந்த தாருகவனத்து பெண்கள் அதனுடைய அழகனாக பார்க்கிறான். அவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? நீ என்ன வேணாலும் போடுன்னு ஏன் சொல்ற தெரியுமா? என்னுடைய அழகை எது என்ன செய்யாது, மறைக்க. ஞானசம்பந்தருக்கு அலங்காரம் பண்ணும்போது எந்த அலங்காரம் பண்ணல, ஒன்லி திருநீரு முத்து. திருநீர் முத்துத்தை விட எந்த அலங்காரமும் ஞானசம்பந்தருக்கு பண்ணலை. ஹலோ ஹலோ, செய்தியை சொல்ல வர்றார். என்ன செய்தி? அது இணைஞ்சு வர்ற செய்தியை பார்க்க தெரியணுங்க. இத்தனை 5 மந்திரத்தில் அழகங்கிறது வந்துதா? எப்போ வருது? அவர் எதை நம்ம போடுறோமோ அவருடைய அழகு குறையுதுன்னு நம்ம பயப்படுறோம். அவர் சொல்கிறாரு, நீ போட்டாலும் அழகு கூட போகிறதில்ல, போடல்னாலும் அழகு குறைய போகிறதில்ல. உண்டா இல்லையா? நான் ஸ்கூலில் கேட்பேன், ஏன்டா பெண்களுக்கு நகை போட அனுமதிச்சிருக்காங்க, நமக்கு ஏன் அனுமதிக்கலன்னு கேட்பேன் ஸ்கூல் பசங்கிட்ட. நம்ம அடிப்படையில் அழகு சார் அப்படிம்பாங்க. ஆமாம், ஸ்கூல் பசங்க சொல்லுவோம், நம்ம அடிப்படையில் அழகு சார், நகை போட்டு தான் அழகாகணும்னு கிடையாது, அவங்களுக்கு நகை போட்டால் தான் அழகு சார் பாருங்க. ஏன்டா மார்க் மட்டும் உங்களுக்கு வரமாட்டேங்குதுங்க? விட்டு கொடுத்துருக்குறோம் சார், நாங்கள் நினச்சா எடுக்க தெரியாமல இருக்கிறோம், விட்டு கொடுத்துருக்குறோம். பாவம் பொம்பளை பிள்ளையில் அழுதுறோம், நாங்கள் அழமாட்டோம் இல்லை, சிங்கம் இல்லை. அதெல்லாம் அந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து போச்சு. என்கிட்ட கொஞ்சம் ஓவராக பேசுவானுங்க பசங்க. ஏன்னா நான் ஓவராக அவங்ககிட்ட பழகுவேன், நல்லா பழகுவேன். செலவுக்கு பணம் இல்லைன்னா எங்கள் ரூமுக்குள்ளே புகுந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் ஒரு 50 ரூபா கொடுங்க சார், 100 ரூபா கொடுங்க சார்னு கேட்பாங்க. அப்படி பழக்கி வச்சுப்பேன் பசங்களை. நக்கமரும் திருமேனியாளன் திருநாரையூர் மேவி புக்கமரும் மனத்தோர். அதை கவனமாக பிரிங்க, எனக்கு பிரிக்காமல் இருக்கு, நான் பிரிச்சுடுறேன். புக்கமரும் மனத்தோர்கள் தம்மை புணரும். இந்த கடைசி வரி தான் இந்த மந்திரத்தினுடைய கீ, இந்த பதிகை கீ. புக்கமரும் மனத்தோர்கள் தம்மை புணரும் புகழ் தானே. புகழ்னா அடைக்கலம். புகழ் என்பதற்கு அருள்னு அர்த்தம். அருள் கிடைக்குங்கிறது தான் புகழ்னு சொன்னார். அடைக்கலம் கொடுப்பார் அப்படின்னா புகழ், அருள் கொடுப்பார். இந்த பதிகத்தின் கீழே இந்த வரி தான், கவனமாக படிங்க. புக்கமரு மனத்தோர்கள் தம்மை புணரும்
புகழ் தானே. புகழ்னா அடைக்கலம். அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம். கனியூர்காரங்க வேறு யாருக்காவது புக்கு வாங்கினீங்கன்னா யார் பேருன்னு எழுதி கையெழுத்து போட்டு ஒருத்தர் வாங்கிட்டு போயிருங்க. அதேமாதிரி சாமி நீங்கள் பேர் எழுத வேண்டாம், எத்தனை புக்குன்னு போட்டு கேட்டுடுங்க. ஐயாட்ட முருகேசன் ஐயாட்ட வேணா கேட்டுட்டு எத்தனை புக்கை வாங்கிட்டு போயிருங்க. 7வது மந்திரம் ஊழியும் இன்பமும் காலமாகி. புக்கு கொடுக்க ரெடியாகுங்க. ஒவ்வொருத்தரையாக கொடுத்து கையெழுத்து வாங்கிருங்க. அப்படி ஸ்பாட்லேயே வாங்கிருங்க. ஊழியும் இன்பமும் காலமும் ஆகி. இது ஒரு வித்தியாசமான மந்திரம். இறைவன் ஊழி காலமாக இருக்கிறான், இன்பமாக இருக்கிறான். என்ன அழகான வார்த்தை! இன்பமாக இருக்கிறான், காலமும் அவர் தான். ஒரு கேள்வி வரும், ஊழிங்கிறதும் காலம்தான், காலம்ங்கிறதும் காலம் தான். அப்போ பிரிக்கணும். ஊழி என்பது பேரூழி, காலம் என்பது பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கும்போது பெரும்பொழுதுன்னு படிச்சிருப்பீங்க. 2 மாதங்களாக பிரித்து பெரும்பொழுது சிறுபொழுது என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. மாதங்களை அடிப்படையாக கொண்டது காலம். சரியா? 2 மாதமாக காலம் சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தில். அதுக்கு பெரும்பொழுதுன்னு பேர். மார்கழி தை அப்படி 2 மாதமாக தமிழில் வரும். இது தமிழில் 6 மாதத்தை 12 மாதத்தை 6ஆக பிரித்து காலம் சொல்கிறது. அதுக்கு பேர் தான் காலம். உயரும் தவமாகி. முதல் மந்திரத்தில் இன்பம்னாரு, அடுத்த மந்திரத்தில் தவம்னாரு. ஏழிசையின் பொருள், ஏழிசையின் பொருளாக இருக்கிறார். வாழும் வாழ்க்கை, இப்படி இருந்து வாழ்கின்ற வாழ்க்கை வினையின் புணர்ப்பாகி. வாழுகின்ற வாழ்க்கையில் எதை கோர்க்கிறார் நம்மகிட்ட? வினையினுடைய கோர்த்தலாகி, வினையை சேர்த்தலாகி. அழகான மந்திரம். பதிகமே வித்தியாசமான பதிகம். நாளியும் நாளிகை. காலத்தை 3 விதமாக சொல்லியிருக்கிறாரு. பேருளியும் காலம்தான், 12 மாதங்களை 6ஆக சொல்வதும் காலம்தான். நாளிகை என்பது குறுகிய காலம். நாளிகை என்பது குறுகிய காலம். ஒரு நாளிகைங்கிறது எத்தனை நிமிடம்? 24 நிமிடம். ஒரு நாளிகை 24 நிமிடம். சிவ வழிபாடு செய்கின்ற ஒருத்தர் 5 நாளிகைக்கு முன்பு, சூரிய உதயத்துக்கு 5 நாளிகைக்கு முன்பு எழுந்திருக்க வேண்டும். அப்படின்னா 24 5 மடங்கு என்ன? 2 10 5 20 120 நிமிடம். 4 மணிக்கு எந்திரிக்கணும். நீங்கள் எத்தனை மணிக்கு சார் எந்திரிக்கிறேன்னா அத்தனை மணிக்கு எந்திரிக்கலை, என்னால் முடியலை, அவ்வளோதான். நீங்கள் சாமிகிட்ட வேணால் சொல்லிவிடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். புரியுதா? என்னுடைய தகவல் எனக்கு தான் தெரியும். என்னுடைய பேத்தி இப்போ என்ன செய்யுது? இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு விடிய 2:30 மணி 1:30 மணி இருக்கும். தாத்தாவை கூப்பிட்டு வந்து தொட்டில் ஆட்ட சொல்லுங்க, தாத்தாவை ஆட்ட சொல்லுங்க. நான் ஆட்டினேன்னா எதையை கூப்பிட்டது தெரியல. ஒய்ஃபை கூப்பிட்டு ஏனுங்கன்னு கூப்பிடுங்குது. எதைய தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுருக்க, எனக்கு காதில் விழலை. ஒய்ஃபை கூப்பிட்டு ஏனுங்கன்னு கூப்பிடு அப்படிங்குது. நான் தொட்டில் ஆட்டினா தூங்கணுமில்ல. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். அப்படியே முடிச்சு கிடந்துட்டு பிறகு எப்படியே தூங்கிச்சு. அது நான் இது கொஞ்சம் கூட அலட்டுறதில்லை. என்னதுனாலும் பொறுமையாக ஹெல்ப் பண்ணிட்டு விட்டுறது. என்ன சொல்லுது மந்திரம்? எது வரைக்கும் வந்தீங்க? நாளிகையும் பல. ஞாயிறு, ஞாயிறுங்கிறதுக்கு அதுவும் காலம்தான். ஞாயிறு என்பது 24 மணி நேரம். இந்த இடத்துல 24 மணி நேரம்னு பொருள் எடுக்கணும். ஞாயிறை அடிப்படையாக கொண்டு, சந்திரனை அடிப்படையாக கொண்டு எத்தனை மணி நேரம் கணக்கிடுறோம்? 24 மணி நேரத்தை கணக்கிடும். 12 மணி நேரம் சொல்லக்கூடாது. சூரியனும் சந்திரனும் சம்பந்தப்பட்டது. சந்திரன் யாரோட சேர்ந்தது? அதனால நாள் என்ற அர்த்தம். ஒண்டை. நாரையூர் தன்னில் வாழியர் மேதகு மைந்தர் செய்யும் வகையில் விளைவாமே. கடைசி வரைக்கும் என்ன சார் பொருள்னா, இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறார். திருவிளையாடல். ஊழியாக இருக்கிறது, பெரும்பொழுதாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது, தவமாக இருக்கிறது, ஏழிசையாக இருக்கிறது, ஏழிசையின் பொருளாக இருக்கிறது. ஏழிசையின் பொருள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சைவ சமயப்படி இசைக்கு அங்கீகாரம் கிடையாது. இசை பொருளோடு இருக்கணும். வாய்ப்பாடெல்லாம் சைவத்தில் பாடக்கூடாது, மறந்துடாதீங்க, தெரிஞ்சு வச்சுடுங்க. வெறும் வாய்ப்பாட்டுக்கெல்லாம் சைவத்தில் அனுமதி கிடையாது. என்ன பாடினாலும் பொருள் இருக்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் இருக்கணும். இப்போ ஆனாய நாயனார் பாடும்போது சிவபெருமான் வந்தார். புல்லாங்குழலில் என்ன பொருள் இருந்தது? வெரி குட். 5 எழுத்தை உள்ள வச்சு வாசித்ததுனால வந்தாராம். சீக்கைசையா சொல்கிறார். சும்மா வாசித்தா வரமாட்டார். சைவத்தில் வெறும் வாய்ப்பாடு, வெறும் சங்கீதம், மார்கழி மாதம் பாடிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இங்கெல்லாம் அனுமதி கிடையாது. இங்கே என்ன இருக்கணும்? கம்பல்சரி என்ன இருக்கணும்? பொருள் இருக்கணும். வேதம் 4னும் மெய்ப்பொருள் இருக்கணும்.
நீங்கள் சென்னையெல்லாம் போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது. கேன்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பந்தாவுக்கு இப்படி பண்ணுறதுல ஒரு சந்தோஷம். நான் போட்டது ஆதிதாளம், கரெக்டு தானே? ஆதிதாளம் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அது ஒரு அவனுக்கு இசை தெரியும் என்று. ஆமாம், அதாவது சுவாமி சிவானந்தா தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், ஆனைக்கட்டி சாமி. அவரை யாராவது நல்லா பேசுனீங்கன்னு கேட்டால் அப்படி சொல்ல மாட்டோம், பயப்படுவாங்களாம். வேதாந்தம் முழுவதும் கேட்டிருக்கீங்களான்னு கேட்பாராம். இல்லைங்க, இன்னைக்கு தான் வந்திருக்கு, பிறகு எதுக்கு புகழ்கிறான்னு கேட்பாராம். வேதாந்தமே தெரியாமல் என்ன எதுக்கு புகழ்கிறேன்? முதல்ல எதை தெரிஞ்சுக்க, தத்துவம் தெரியாமல் என்ன புகழாத. அதுக்கு அவர் சொல்லுவாராம், இன்றைக்கு நல்லா பாடினேன் அப்படின்னா அவர் என்ன கேட்பார்? கன்னட சங்கீதம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பார்ல. அந்த சாமி சொன்ன உதாரணம், ஒரு கச்சேரி கேட்டுட்டு சாமி நல்லா பாடுனீங்க அப்படின்னா அவர் என்ன கேட்பார் உடனே? நீங்கள் கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்கீங்களா? இல்லை, பேசிக் கூட ஒன்றும் தெரியாது, இன்னைக்கு தான் வந்தேன். அப்போ எதுக்கு புகழ்கிற? தகுதி இல்லாதவன் என்ன செய்யக்கூடாது? நான் வேதாந்த குருக்கிட்ட படித்தேன். நாங்கள்லாம் அமைதியாக இருப்போம். அன்னைக்கு தான் வகுப்புக்கு வந்திருப்போம், பயங்கரமாக வாய் பேசுவான், பதில் சொல்லுவான். 6 மாதம் பாடங்களுக்கு இடையில பேசக்கூடாதுன்னு இருவாங்க. 6 மாதம் சைலண்டாக என்ன செய்யி பாடத்துக்கள் இடையில பேசாதுன்னு இருவாங்க. அந்த ஏன்னா முதல்ல அந்த கலை நமக்கு என்ன செய்யணும்? வரணும். அது எந்த கலையாக இருந்தாலும் நமக்கு வரணும். அதுதான் சொன்னார், இந்த தீமைகள் எல்லாம் போயிடும், இது எப்படி நீங்கும்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கலாம், அதையெல்லாம் போயிடும். நானமரும் பொருளாகி நின்றான். என்ன அழகான பொருள்! நானே விரும்புகிறேன்ப்பா. எந்த ஊர் சாமியை? நாரையூர் சாமியை நானே விரும்புகிறேங்கிறாரு. நானமரும் பொருளாகி நின்றான் திரு நாரையூர் எந்தை. பார்த்தீங்களா, விரும்பினதுனால தான் அவர் எனக்கு யாரானார்? அப்பாவானார். அடிப்படையிலே ஞானசம்பந்தர் என்ன சம்பந்தம் தான்? அப்பா சம்பந்தம். கோனவனை குறுக குறுகா கொடுவல்வினை தானே. கொக்கிரகும் பாடணுமா, ஊழி பாடணுமா? அடுத்த மந்திரம் எத்தனாவது மந்திரம்? 8. கூசமில்லாது அரக்கன். கூசமில்லாது அரக்கன்னா ராவணன் இந்த உயர்ந்த நிலைக்கு சிவன் காரணம் தானே. சிவன் இருக்கிற மலையை எடுக்கிறதுக்கு கூச்சம் வரணுமல்ல, வரல. அதான் கூசமில்லாதுன்னார். தனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கே உபத்திரம் பண்ணுறதுக்கு ஒரு கூச்சம் வரணுமில்லங்க, அதுதான் கூசமில்லாது அரக்கன் வரையை குலுங்க எடுத்தான். மலையை சும்மா எடுக்கல, மலையை குலுங்கும்படி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறான். யாருக்கு? எடுத்தான். தோல் நாசமதாகி. ஞானசமுத்திர டென்ஷன் ஆகிட்டார். இந்த வார்த்தையை அவர் அதிகமாக பயன்படுத்த மாட்டார். இது ஒரு மோசமான கலைச்சொல் கிடையாது, நம்ம அப்படி ஆக்கிக்கிட்டோம். பாவநாசம்னு சொல்கிறோம்ல, வழக்கில் இருக்குது. நாம் அதை ஒரு மோசமான கலைச்சொல்ல ஆக்கிட்டோம். ஆமாம், திருவாசகத்தில் நாசனே பாவநாசனேன்னு சேர்த்து படிக்கணும். அரசு ஆழ்வார். ஆமாம் ஆமாம், அப்படின்னு சொல்கிறான். அரசு ஆழ்வார், சரியா? அந்த மந்திரத்துக்கு வாங்க. கூசமில்லாத அரக்கன் வரையை குலுங்க எடுத்தான் தோல் நாசமதாகி. இற என்றால் நெறிய, அடர்த்த என்றால் அழுத்தினான். விரலால். எதால் அழுத்தினார்? விரலை வச்சு தான் பண்ணார். பேராற்றலை குறித்தார். கரவாதவர் பேச வியப்போடு பேண நின்ற. கரவாதவர். இப்போ நேற்று தான் திருமந்திரத்தில், இன்னைக்கு படிக்க போகிறோம், திருமந்திரத்தில் மறைத்தல் கூடாதுன்னு இருக்குது. இயமத்தில் இருக்குது, ஒருத்தல் மறைத்தல் என்ற செயலை செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட ஒரு காக்கை கரவா கரைந்துண்ணும் வள்ளுவர் சொல்கிறார். காக்காவுக்கு என்ன நல்ல குணம்னா, தன்னிடத்தில் இருக்கிறத என்ன செய்யாது? மறைக்க. ஒரு உணவு கிடைச்சா எல்லாத்தையும் சொல்லிட்டு சாப்பிடும். அதே மாதிரி நீயும் உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் மறைக்காத. அதைத்தான் கரவாதவர் பேச வியப்போடு பேண நின்ற. இறைவன் வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா என்ன செய்யக்கூடாது? எதையுமே மறைக்கக்கூடாது. மறைக்கக்கூடாது என்பதன் பொருள், அது செல்வத்துக்கும் சேரும், வார்த்தைகளுக்கும் சேரும், எல்லாருக்கும் சேரும். மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றை சொல்கிறது, பொருளை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் இயமங்களுக்கு, இயம நெறியில் நிற்பவர்களுக்கு ஆகாது. பேச வியப்போடு பேண. பேண என்றால் வழிபட, பேண தியானம் செய்ய. பெரியோன் இடம், அதற்குரிய இறைவனிடம் போலும் தேசமுற புகழ். தேசம்னா நாடு, உலகம். உலகமே புகழ்கின்ற இறைவன் செம்மை பெற்ற திருநாரையூர் ஊர்தானே. அடுத்த மந்திரம் பூமகனும். யாரு? பிரம்மதேவன். அடுத்தது அவனை பயந்த
புயலார் நிறத்தான். பிரம்மனை பெற்றெடுத்தது திருமால். பிரம்மனுடைய உந்தியில தான் யார் வர்றா? இந்த திருமால் உந்தியில தான் பிரம்மன் வர்றார். அதான் சொல்றார், அவனை பயந்த புயலார் நிறத்தானும். நீங்க பாஞ்சராத்திரம்னு என்ற சமயத்தை பற்றி அருணந்தி சிவாச்சாரியார் சொல்றாரு. அங்க ருத்திரனை பெற்றதே திருமால் தான் இருக்குது. சித்தியார் பரபக்கத்தில் ருத்திரனை பெற்றதே யார் தான் இருக்குது? திருமால் தான் இருக்குது. முத்தொழில் செய்வது திருமால் இருக்குது. நம்ம சைவத்தில் பின்னால் அதை மறுப்பார். அருணந்தி சிவம் மறுத்து எழுதுவார். ஆமளவும் திரிந்து ஏத்தி காண்டல் அரிதற்கரியானார். அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தேடினாங்க, இறைவனை பார்க்க முடியல. பாமருவும் குணத்தோர்கள். பாமருவுனா பா என்பது இந்த இடத்துல நூல்னு அர்த்தம். செய்யுள் வடிவத்தில் எழுதப்பட்ட நூல்களில் சொல்லப்படுகின்ற நல்ல குணமுடையவர்கள். அதற்கு உரையில நீதி உடையவர்கள் இருக்கும். அதை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணணும். உரையில் அது போதாது. நீதி உடையவர்னா அறநூல் நீதி மட்டும் சமயம் பண்ணுறதுக்கு போதாது, சமய நூல் நீதியும் வேணும். மாணிக்கவாசகர் சொல்றாரு, சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றிங்கிறார். சீலம்ங்கிறது சரியை, சீலமின்றி நோன்புங்கிறது கிரியை, செறிவுங்கிறது யோகம், அறிவுங்கிறது ஞானம். சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி. சீலம் சரியை, நோன்பு யோகம் இந்த கிரியை, செறிவுனா நெருங்கிறது யோகம், அறிவுங்கிறது ஞானம். ஒரே வரியில 4 மார்க்கத்தை முடிச்சிட்டார். புக்கு கொடுங்க இனி. கொடுத்தாச்சு. மொத்தமாக அந்த சாமி எத்தனை புக்குன்னு சொல்றாரு கேட்டு. மதியானம் சொல்றீங்க. சரி, ஓகே. கனியூர்காரங்கிட்ட கேட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அது நம்ம கணக்கு ஒப்படைக்கணும், கரெக்டாக கொடுத்துடலாம். அம்மாவுக்கு புக்கு உண்டா? 2 வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டுங்க. யாராவது அந்த மாதிரி வாங்குறவங்க 2 புக்குக்கு சேர்த்து கையெழுத்து போடணும். கமலன் டீச்சருக்கு வாங்கிட்டு போறீங்களா? அந்த மாதிரி யாராக இருந்தால் கொடுத்துருங்க. அவங்க பேர் எழுதி அவங்களுக்கு பதிலாக அவங்க கையெழுத்து போடணும். அதேசமுற புகழ் உலகமே புகழ்கின்ற செம்மை பெற்ற திருநாரையூர்னார். நீங்க புகழ்றது இருக்கட்டு, திருநாரையூரை எதே புகழுதுங்கிறாரு? உலகமே நாடே புகழுதுங்கிறார். அடுத்த 9வது மந்திரம் முடிச்சிட்டோம். பாமருவும் குணத்தோருங்கிறதுக்கு என்ன பொருள்? பாமருவுனா நூல்கள்னு அர்த்தம் கூட. செய்யுள் வடிவத்தில் எழுதப்பட்ட நூல்கள், நூல்களில் சொல்லப்பட்ட குணம் அப்படின்னா நீதின்னு இருக்குது உரையில். அதை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். நீதினா இந்த இடத்துல என்ன பொருள்னா, அறநூல் நீதி மட்டுமே சாமி கும்பிட போதாது, சமய நீதியும் வேணும். அப்போ என்ன சார் சொல்ல வர்றீங்கன்னா, இயமம் உடையவர் நியமம் உடையவர்னு அர்த்தம். இயமம் என்பது வழிபாடு செய்வதற்குரிய அற ஒழுக்கம். நியமம் என்பது அம்மையப்பரை வழிபடுகின்ற ஒழுக்கம். திருமூலர் சொல்றாரு, நியமத்தில் முதல் மந்திரத்தில் சொல்றாரு, அம்மையப்பரை வழிபடுபவன் தான் நியமம் உடையவன். அம்மையப்பரை வழிபடாமலே பிற இயமம் நியமம், அடுத்தது ஆசனம் பிராணாயாமம் தாரணை தியானம் சமாதி போடுறீங்கல்ல. அம்மையப்பரை கும்பிடாம இதில் போகிறவங்க ரூட்டு வேற, அம்மையரை கும்பிட்டுட்டு போகிறவங்க ரூட்டு வேற. எல்லா யோக மார்க்கிகளும் ஒன்று கிடையாது. புரியுதா? சைவத்தில் சொல்லியிருக்கிற யோக மார்க்கம் எங்க ஆரம்பிக்குது? இயமம் வர்றது கஷ்டம், வந்ததா வச்சுக்கிடுவோமே. 10 கேரக்டர் வரணுங்கிறாரு. நாளை இப்போ படிக்க போகிறோம். இப்போ 10 கேரக்டர் வந்ததாவே வச்சுக்கிடுவோம். எனக்கு இல்லை, உங்களுக்கு வந்த மாதிரி தெரியுது. எல்லாருமே ஜீவன் முக்தராகவே தெரியுது. இங்கே முகத்தில் பயங்கரமான பிரகாசம் தெரியுது. புரியுதா? அப்போது அந்த இயமம் வந்ததா வச்சு, நியமம் முதல் கண்டிஷன் திருமூலர் என்ன சொல்கிறாரு? அம்மையப்பரை கும்பிடணுங்கிறார். ஆனால் இன்றைக்கு யோக மார்க்கிகள் பெரும்பாலும் யாரை கும்பிடுறதில்லை. அப்போ அவங்க மார்க்கம் ட்ராக்கு மாறிடும். அவங்க பின்னால் போனீங்கன்னா அவ்வளோதான், ட்ராக்கு மாறி. இப்போது என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், யார் இங்கே போனால் உங்களுக்கு என்ன சார், நீங்கள் ஞானத்தில் நிற்கணுங்கிறாங்க. அவங்களுக்கு நேற்று படித்தோம், தகுதியும் பக்குவமும். நேற்று பாடத்தில் வந்தது, தகுதியும் பக்குவத்துக்கு அப்படி தான் அந்த உயிர் போகும். எனக்கு என்ன கவலை தெரியுமா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம ரூட்டு மாறி பைபாஸ்லேருந்து எங்கேயோ மாறிட்டோம். பைபாஸ்லேருந்து மாறி 2 கிலோமீட்டர் போயிட்டோம். எத்தனை கிலோமீட்டரு? 2 கிலோமீட்டர் போயிட்டோம். திரும்ப பைபாஸுக்கு வரணுங்கிறது தெரியுது, வந்துடலாம். 40 கிலோமீட்டர் போன பிறகு வர முடியாது, வர விருப்பம் இருக்காது. எது பிடிச்சு போயிடும்? இதுதான் பிரச்சனையே சைவத்தில். இதுதான் தொடக்க பிரச்சனையும் முடிவு பிரச்சனையும் இதுதான். பைபாஸ்லேருந்து வண்டி விலகி எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப வண்டி பைபாஸுக்கு வராது, ஒரு நாளும் வராது. அந்த ஏரியா பிடிச்சிடும். அந்த ஊர் டீ, அந்த ஊர் இட்லி,
அந்த ஒரு போண்டா வடை எல்லாம் பிடிச்சி போய் அது அங்கே செட் ஆகிடும், திரும்ப எங்கே வராது. அதுதான் பிரச்சனை. இது உயிரினுடைய சார்ந்ததன், அது வேற ஒரு ரூட்டை பிடிச்சி வேற டோல்கேட் வழியாக போயிட்டு இருக்கோம். நான் இப்படி நிறைய பேர் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நிறைய பேரை எனக்கு என்ன கொடுமை தெரியுமா, நம்ம சொல்கிறத கேட்டு வந்தவங்களை விட சொல்கிறத கேட்காம போனவங்க அதிகம். அதான் எனக்கு வேதனை. நம்ம கேட்டால் வகுப்புக்கு வர நேரம் இல்லைங்கிறாங்க. நேரம் இல்லைங்கிறது பெரிய பிரச்சனையாக வருது. ஆனால் இங்கேருந்து 1.5 மணி நேரம் பயணம் செய்து வகுப்புக்கு போகிறாங்க. இதே ஊரில் போகிறாங்க. முக்கியமான இடத்துலேருந்து எனக்கு நேற்று ஃபோன். அதுக்கு விசாரித்ததுக்கு அவங்க வேறு காரணங்களை சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அதனால் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இருக்கிற மாணவர்களை சமாளிக்கிறதுக்கு நான் நேரம் இல்லாமல் இருக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பட்டியல் என்கிட்ட ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா வருடங்கள் எத்தனை, 40 வருடம், எத்தனை ஆயிரம் பேரை நான் பார்த்துருப்பேன். அதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட அழுத்தி சொல்கிறேன். பாடம் பிரச்சனையே கிடையாது. 5 எழுத்து ஒன்றே போதும், அதுவே பாடம். துகாராம்ங்கிறவர், அவர் முஸ்லீமும் இந்துவும் ஆக கருதப்பட்டவர். யார்? துகாராம். முஸ்லீம் குடும்பமும் இந்து குடும்பமும் சம்மந்தப்பட்டவர் துகாராம். அவரை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இந்துலையும் சேர மாட்டேக்காங்க, முஸ்லீம்லையும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேன். எப்படியும் கஷ்டப்பட்டு சேர்ந்துட்டார். பள்ளிக்கூடத்தில் பாடம் தொடங்கிச்சது, எழுத்து கற்றுக் கொடுத்தான். ரா இம்ங்கிற எழுத்துவருக்கு பாடம் வந்தது. எனக்கு கல்வி பிடிச்சது, கிளம்புறேன்ட்டார். இப்போ தானப்பா ஆரம்பிச்சிருக்குனாங்க, இந்த 2 எழுத்து போதும் நான் பிழைச்சிடுவேன்ட்டு போயிட்டார். உலகம் போடுகின்ற ஒரு ஞானி ஆகிட்டார். யார்? துகாராம். கல்விங்கிறது இங்கே நினைக்கிற மாதிரி பக்கமெல்லாம் வேண்டியதில்லை. ஞான சம்பந்தருங்கிற ஒரு வார்த்தை போதும். 3ஆம் திருமுறைன்னு சொன்னாலே ஞானம் வந்துடும். ஆனால் நான் சொல்லுகிற நெறி இருக்கு பாருங்க, சித்த மருந்து முக்கியம் இல்லை, சித்த மருந்துக்கான பத்தியம்தான் முக்கியம். இப்போ டாக்டர் 3 வேளை மருந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த மருந்து மறந்துடுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, காலையில் மறந்த மாத்திரையை எப்போ சாப்பிடுவீங்க? மத்தியானம் சேர்த்து அடிப்பீங்க. இது என்ன இட்லியாக சேர்த்து அடிக்கிறதுக்கு? அங்கே தான் அந்த உயிர் ஏமாறும். நாங்கள் ஏமாறுறது இல்லை, ஏமாற இறைவன் விடுறதில்லை. புரியுதா? அது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம். நாங்கள் ஏமாறுறது இல்லைங்கிற, எங்களை ஏமாற விடாததுனால தான் நீங்கள் ஏமாறாதீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஏமாந்தேன்னா உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். சாமி என்னை ஏமாற விடுறது இல்லை, ரொம்ப கவனமாக வச்சுருக்கிறார். வாங்க, எத்தனாவது? தேமருவும் சிகள் பாமருவும் குணத்தோர் இயமம் சொல்லுங்க. உலகியல் அறம். நியமம் சிம்பிளான கண்டிஷன், அம்மையப்பரை வணங்குது, அவ்வளோதான். பாமருவும் குணத்தோர் ஈண்டினா கூட்டமாக சேரணும். ஈண்டிய மாயாயிருள். ஈண்டி சிவபிரகாசத்தில் ஈட்டியன்னு வரும். ஈட்டிய தவம்னா சேர்த்தன்னு அர்த்தம். சேருதல் ஈண்டி. ஈண்டி பலவும் பணி செய்யும். இதெல்லாம் பணி செய்யணும். சாமிக்கு பணி செய்கிறதுல இவ்வளவு கண்டிஷன் இருக்கு. எல்லாரும் பணி செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார். இறைவனுக்கு ரொம்ப பிடித்தது பணி. ஆனால் நம்ம பக்குவப்படுத்திட்டு பணி செய்தால் நல்லா இருக்குமல்ல. அதை பணி செய்யும் தேமருவும் சிகள் சோலை சூழ்ந்த திருநாரையூர் தானே. அடுத்த மந்திரம், வெற்றரையராகி. வெற்றரையர்னா ஆடை அணியாத சமணர்கள். வேடங்காட்டி தெரிகிறாங்க. துவராடைனா காவி ஆடை, கொஞ்சம் மஞ்சள் கலந்திருக்கும். துவராடை உற்றரையோர்கள், அது பௌத்தர்கள். உரைக்கும் சொல்லை உணராது எழுமீன்கள். அவங்க சொல்றதை நீங்க கேட்காதீங்க. உணராது எழுமீன்கள்னார். இந்த எழுமீன்கள்ங்கிற வார்த்தை எங்க போய் நிற்குது தெரியுமா? திலகவதியார் வரலாறுக்கு போனீங்கன்னா, உளந்தீர் எழுந்திரீர், அந்த சீக்கியா சொல்லுவீர். எழுந்தீர்னு கூட சொல்லல, எழுந்து இரீர். எழுந்து எதுல இருங்க? சைவத்தில் இருங்க. சமணத்தில் விழுந்தீங்க, உளந்தீர் எழுந்து இரீர். திருவாளம் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணிந்தேத்த. அதில் தான் சொன்னார். திருநாவுக்கரசர் பார்த்து அவங்க அக்கா சொன்னாங்களாம், உளந்தீர் எழுந்தீர் எழுந்து இரீர் என்று சொன்னது போல, நீங்கள் அவனை 2 பேர் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா எழுந்துடலாம், கேட்டீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அவன் நல்லா தானே சொல்கிறான், கொல்லாதீங்கன்னு தானே சொல்கிறான் அப்படின்னு கேட்கலாம். அருணை வடிவேல் முதலியார் சொன்னார், கொல்லாமை சொல்கிறான், நல்ல பயிலுவ தான், ஆனால் சிவனை கும்பிட மாட்டான். அவர் சொன்னார், அவர்கிட்ட கேட்டாங்க, அருணையார்கிட்ட கேட்குறதா கற்பனை பண்ணிடுவோம். அசைவம் சாப்பிட்றான், சிவனை கும்பிடுறான். யாரையும் எந்த உயிரையும் கொள்றதில்ல, சிவனை கும்பிட்றதில்ல. யார் பெஸ்ட்டுன்னாங்க, இவன் பெஸ்ட்டுன்ட்டார். அசைவம் சாப்பிட்டுட்டு சிவனை கும்பிட்றான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டாங்க, சிவனை ஒரு நாளும் விட மாட்டான். எதை விடுவான்? அசைவத்தை விடுவான். ஆனால் அவன் ஒரு நாளை யாரை கும்பிட மாட்டான். அதனால் யார் பெஸ்ட்டு? இவன் பெஸ்ட்டு அப்படின்னாரு. அதனால தான் நம்ம சமண பௌத்தர்களை எதிரின்னு சொன்னோம்.
அவன் ஒரு நாள் யாரை கும்பிட மாட்டான். கும்பிடாதது பரவாயில்ல சார், நம்மளை கும்பிட விட மாட்டான். அதை அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்கன்னு சொன்னார். குற்றமில்லாததோர் கொள்கை எம்மான். பாருங்கள், குற்றமில்லாததோர், குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே, குற்றமில்லாததோர் கொள்கை எம்மான். குலகன், ஏற்கனவே குலகன் வந்திருக்குது, இளமையாக இருக்கிறாரு. தொழிலார, அவனுக்கு தொழிலே அருள் செய்கிறது தான். காத்தல் உன தொழிலே, திருமுறை சொல்லுது, எங்களை காப்பாற்றுறது உனக்கு தொழில். சார், தேவாரம் நடத்துறது எனக்கு தொழில் கிடையாது. தொழில்னா நான் டெய்லி நடத்தணும். பார்ட் டைம் டியூட்டியாக தான் வச்சுருக்கிறேன். பார்ட் டைம் டியூட்டியாக தான் வச்சுருக்கிறேன். தேவாரம் கேட்கறது உங்களுக்கு பார்ட் டைம் ஒர்க்கு தான். நாளை கூப்பிட்டா வரமாட்டீங்க. அவர் கிடக்கிறாரு அண்டங்காக்கா, அவருக்கு வேற வேலை கிடையாது. அவர் வீட்டில் இருந்தானே ஏதோ பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு கதையை சொல்லி முடியுங்க. ஆனால் சிவபெருமானுக்கு இது என்னது? தொழில். எவ்வளோ அழகான வார்த்தை. காத்தல் உன தொழிலை, சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடம் அப்படின்னாரு. இறை உனக்கு கடமை அது. உன்னை கும்பிடுறது எங்களுக்கு கடமை இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கு உன் கடமையே மறந்துடாது. நாங்கள்லாம் பார்ட் டைம் டியூட்டிக்காரங்க, நீ ஃபுல் டைம் டியூட்டிக்காரன். புரியுதா? நாங்கள்லாம் ஒர்க்கிங் பார்ட்னர். முதலீடுலாம் போடுறது கிடையாது. ஒர்க்கிங் பார்ட்னர்னு என்ன அர்த்தம்? வேலை செய்வார், முதல் போட மாட்டார். ஆனால் நீ என்ன பார்ட்னரு? நீ தான் முதலீடும் போடணும், நீ தான் உழைக்கணும். நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செய்வோம். அதான் என்ன அழகான தொழிலார பெற்று தொழிலார பெற்றுன்னு படிக்கணும். அறவாட்டி பாம்பை ஆட்டுகிறார். பாம்பை ஆட்டுதல் என்பது அசைத்தல் என்ற அர்த்தம். இறைவன் பாம்பை ஆட்டி எதையும் சாதித்ததாக பெரிய வரலாறு நம்மகிட்ட கிடையாது. அருணை வடிவேலனார் சொல்லுவார், பாம்பு ஒரு உடம்புல அசையுதுன்னு எடுத்துக்கொள்ளணும். இப்போ அந்த திருமருகல்லையே இறைவன் பாம்பை வச்சு எதுவும் பண்ணாரா? இல்லையே, அசைகிறது. அது ஆட்டி வரும் பெருமான் திருநாரையூர் ஊர் சேர்வே. திருநாரையூர் ஊருக்கு நாம் சேருவோம். பாடியலும் திரைசூழ் புகழி திருஞான சம்பந்தன். பாடியலும் ஒலிக்கின்ற அலையுடைய அலைகள் சூழ்ந்திருக்கின்ற சீர்காழி கடற்கரை நகரம், நெய்தல் நில நகரம், கடற்கரை இருக்கிறத சொல்கிறார். திருஞான சம்பந்தன் சேடிய, சேடியன்னா பெருமையுடைய, சேடிய பெருமையுடைய, அதுதான் மலையாள மொழியில் சேட்டன். சேட்டன்னா யார் மலையாளத்தில்? அண்ணன் பெருமைக்குரியவர்ல, அதனால தான் அண்ணனை சேட்டன்னாங்க. சேடியலும் புகழோங்கு செம்மை திருநாரையூரான் மேல் பாடிய என்ன மாலை? தன் தமிழ் மாலை. மாலை தமிழ் மாலை, தன் தமிழ் மாலை. தண்ணுனா குளிர்ச்சி, பாட பாட உள்ளம் குளிர்ச்சி ஆகும். மாலை 10 பரவி, பரவின்னா அதை பாடின்னு அர்த்தம். தெரிந்தாக வாடிய சிந்தையினாருக்கு நீங்கும் அவல கடல் தானே. 11வது மந்திரம். பாடி துதித்தல் அர்த்தம். பாடி துதிப்பவர்களுக்கு துன்பக்கடல் போய்விடும், அவல கடல் தானே. அடுத்த பாடப்பகுதிக்கு நாம் போக போகிறோம். இந்த 2 நீ உன் புக்கை கொடு தம்பி, யார் புக்கையா பார்த்துக்க. புக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சுங்க. சரி, மிச்சம் இருக்கிற புக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா? இந்த பையை உள்ள எடுத்து போட்டுக்க.